அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழே விழுந்த உணவை சாப்பிடலாமா? இஸ்லாம் கூறும் உண்மை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரது உணவு கவளம் உண்ணும்போது தவறி விழுந்துவிட்டால் அவர் அதை எடுத்து அதில் ஒட்டியிருப்பதை அகற்றி சுத்தம் செய்துவிட்டு அதை உண்ணட்டும். அதை ஷைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். மேலும் உண்ட பின் தம் விரல்களை உறிஞ்சுவதற்கு முன் கைக்குட்டையால் கையை துரைத்துவிட வேண்டாம். ஏனெனில் தமது உணவில் எந்த பகுதியில் பலம், அதாவது பரக்கத் உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார். இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலம் தெரிகிறது, கீழே விழுந்த உணவை சாப்பிடலாமா? நாம் சாப்பிடும்போது நம்மை அறியாமல் நாம் உண்ணும் உணவிலிருந்து கீழே தவறி விழுந்து விட்டால், அதில் தூசி ஏதாவது பட்டிருந்தால் தூசியை தட்டிவிட்டு சாப்பிடும்படி நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஹதீஸின் மூலம் நாம் சாப்பிட்ட தட்டையும் வலித்து சாப்பிட வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் உணவு உட்கொள்வார்கள். சாப்பிட்டு முடித்ததும் அவ்விரல்களை சூப்புவார்கள். இது முஸ்லிம் என்ற நூலிலே உள்ளது. அதனால்தான் நாம் சாப்பிட்ட பின் விரல்களையும் தட்டையும் வலித்து சூப்ப வேண்டும் என்பதை நமது நடைமுறையில் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்களின் மூலம் நமக்கு தெளிவாக நபி அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு சிறிய சுன்னா, ஆனால் பெரிய நன்மையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நம்மால் முடிந்த அளவு நன்மையை பரப்பலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லதை பரப்புவோம், நன்மையை பெறுவோம்.